Hello future officers, welcome to Firdaus Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சரியா? ஸோ இது வந்து நமக்கு ரீசனிங் அப்படின்ற டாபிக் கீழே வந்து அடங்கும். இந்த ரீசனிங் அப்படின்ற டாபிக்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டைஸ் அண்ட் கியூப்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லையும் வரும். ஸோ ப்ரிலிம்ஸ்னு வரும்போது உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஸோ மூணுலையுமே வந்து ப்ரிலிம்ஸில் அடங்கும். அஸ் வெல் அஸ் உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ்லையும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரீசனிங் அப்படின்றது வரும். ஸோ குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ரீசனிங்ல இருந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது குரூப் 2A சிலபஸ்ல இது வந்து எங்க அடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த 5th டாபிக் பசில்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் வந்துட்டு கம்பேரிசன் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம் அடுத்து. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் வந்து பசில்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள வந்து அடங்கிரும். சரியா? ஸோ அப்போ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்பேரிசன் அப்படிலாம் தனித்தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். புதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து கான்செப்ட்குள்ள போகலாம். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நம்ம 3 டைப்ஸா வந்து நம்ம பிரிச்சு சம்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ ரோஸ் அல்லது காலம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த ரோ அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ சீட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினிமா தியேட்டர்ல இந்த ஸ்க்ரீனை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. கரெக்டா? ஸோ எல்லாருமே வந்து ஸ்க்ரீனை ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாரும் அந்த ஸ்டேஜை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ரோ அல்லது காலம் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணக்கூடியதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும், அந்த பர்சன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ABCDEFG அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீட்டை வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எல்லாருமே ஏல இருந்து ஜி வரைக்கும் எல்லாருமே ஃப்ரண்ட்டை தான் ஃபேஸ் பண்ணி, அதாவது ஸ்டேஜையோ ஸ்க்ரீனையோ ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றது இதுதான் வந்து எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் சைடா இருக்கும். ஸோ ஏக்கு வந்து ரைட் வந்து இதுதான் வந்து ஏனுடைய ரைட், இதுதான் வந்து பியினுடைய ரைட், சினுடைய ரைட், டினுடைய ரைட்னு சொல்லிட்டு இசட்டுடைய ரைட் வரைக்கும் எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் சைட் இந்த சைடு தான் இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த சைடு தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடும் அந்த பர்சனுடைய ரைட் ஹேண்ட் சைடும் மெர்ஜ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அந்த பர்சனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, உங்களுடைய ரைட் அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அந்த பர்டிகுலர் பர்சன் நீங்க அரேஞ்ச் பண்ணக்கூடிய பர்சனுடைய ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மெர்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. சரியா? ஸோ உங்களுடைய ரைட் அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அந்த பர்சன்ஸுடைய ரைட் அல்லது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எழுதிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? இப்போ நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணிருப்போம், ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி மாத்தோம். இப்போ வந்து சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் y is 100 அப்படின்னு இருக்குதுன்னா அதை நம்ம ஈக்குவேஷனை மாத்தணும். எப்படி மாத்தோம்? சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி ஈக்குவேஷனா மாத்துவோம். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி சீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நம்ம இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதை நான் வந்து இப்போ சொல்லி கொடுக்க போறேன். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, A is to the right of B அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? A அப்படின்றவன் B-னுடைய ஆஃப் B அப்படின்னா B-யை பொறுத்த வரைக்கும், ஸோ B-யை பேஸ் பண்ணி தான் A-யை வந்து நம்ம உட்கார வைக்க போறோம். ஸோ B-னுடைய ரைட்ல தான் யார் இருக்கா? A இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப 2 பேர் இருக்கிறாங்க. B-னுடைய ரைட்ல தான் A இருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடும் இந்த பர்சனுடைய ரைட் ஹேண்ட் சைடும் ஒண்ணுதான். ஸோ பியினுடைய ரைட் அப்படின்னா உங்களுக்கு எது ரைட் ஹேண்ட் சைடோ அதுதான் அந்த பர்சனுடைய ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? ஸோ இப்போ பியினுடைய ரைட்ல ஏ உட்காந்துருக்கிறான் அப்படின்னு எழுதும். இப்போ அதுவே வந்து லெஃப்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா
பியினுடைய லெஃப்ட்ல ஏ உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதணும். ஸோ அப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பண்றேன் இல்லையா, இதான் வந்து சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றது. ஸோ அப்போ அவங்க கொடுக்குற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த மாதிரி சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இந்த பொசிஷன் அப்படின்றது ஃபிக்ஸ்டு, இது வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஸோ பியினுடைய ரைட்ல ஏ இருக்கிறான், ஓகே. அது மாதிரி பியினுடைய லெஃப்ட்ல ஏ இருக்கிறான். ஸோ இந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இப்படிதான் வந்து மாற்றணும். ரெண்டாவது வந்துட்டு ஏ இஸ் பிட்வீன் பி அண்ட் சி. ஸோ ஏ அப்படின்றவன் பி அண்ட் சி ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஏ அப்படின்றவன் பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஃபிக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இது ஃபிக்ஸ்டா, இதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா, அவங்களுடைய பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தி ஆன்சர் இஸ் எஸ். நம்மளால இந்த பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றவன் பிக்கும் சிக்கும் நடுவுல இருக்கிறான், ஓகே. இந்த ஏனுடைய பொசிஷன் மட்டும்தான் இங்க ஃபிக்ஸ்டே தவிர பி அண்ட் சியினுடைய பொசிஷன் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பி வருமா இல்ல ஃபர்ஸ்ட் சி வருமா அப்படின்றத அவங்க கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் பிக்கும் சிக்கும் இடையில ஏ இருக்கிறான். இங்கேயும் பாத்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் இடையில ஏ இருக்கிறான். இந்த இதுலயும் பிக்கும் சிக்கும் இடையில ஏ தான் இருக்கிறான். ஸோ அப்போ ஏனுடைய பொசிஷன் மட்டும்தான் ஃபிக்ஸ்டு, மற்ற ரெண்டு பொசிஷன் ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ அப்போ இதுல வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லா அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சால்வ் பண்ணும்போது தான் எய்தர் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுக்கணுமா செகண்ட் பொசிஷன் எடுத்து சால்வ் பண்ணணுமா அப்படின்றது தெரிய வரும். அது 1 by 1 நீங்க சம் சால்வ் பண்ண போகும்போது உங்களுக்கு புரிய வரும் நான் என்ன சொல்றேன் அப்படின்றது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து there is one person between A and D. ஸோ ஏ அண்ட் டின்னு 2 பர்சன் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரே ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி வரைவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கும் டிக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்க ஒரு சீட் காலியா இருக்குது, இங்க ஒரு ஆள் வந்து உட்காரலாம். ஸோ இப்படியும் எழுதலாம். அல்லது போன ஸ்டேட்மெண்ட் மாதிரி டி அண்ட் ஏனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி இந்த ஏக்கும் டிக்கும் நடுவில் ஒரே ஒரு பொசிஷன் வந்து காலியா இருக்குது, ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கணும், சரியா? ஸோ இப்போ ஒரு பர்சன்னால ஒரு கேப் விட்டுருந்தேன். 2 பர்சன் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 பாக்ஸ் வந்து விடணும். 3 பர்சன்னா 3 பாக்ஸ் விடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏ இஸ் நெக்ஸ்ட் டு பி, சரியா? ஏ இஸ் நெக்ஸ்ட் டு பி, immediate, adjacent, adjoining, neighboring. ஸோ இந்த மாதிரி பக்கத்துல அடுத்தடுத்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏக்கு பக்கத்துல பி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏக்கு பக்கத்துல பி இல்லைன்னா பிக்கு பக்கத்துல ஏ, 2 பேரும் அடுத்தடுத்து பக்கத்திலேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சில சம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னு இருக்கிறது, ஏ வந்து பிக்கு ரைட்ல இருக்கிறான், பட் எத்தனாவது தள்ளி இருக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு சில சம்ல பிக்கு ரைட்ல ஏன்னு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில சம்ஸ்ல பிக்கு அடுத்துதான் வருவான், ஆனா எத்தனாவதா வருவான் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பி ஏ கம்ஸ் ஆஃப்டர் பி அப்படின்னு இருக்கும். ஸோ பிக்கு அப்புறம் தான் வருவான், ஆனா அவன் எத்தனாவது பர்சனா வருவான் அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அதுவே வந்து ஏ இஸ் நெக்ஸ்ட் டு பினா பிக்கு அடுத்ததா யார் வருவா, ஏ வருவா. ஏக்கு நெக்ஸ்ட் சி வருவாங்க, சிக்கு நெக்ஸ்ட் டி வருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? ஸோ புரிஞ்சது அது. ஸோ ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னா பியினுடைய ரைட்ல ஏ, அண்ட் லெஃப்ட் ஆஃப் பினா பியினுடைய லெஃப்ட்ல ஏ. அதே மாதிரி பி அண்ட் சிக்கு நடுவில் ஏ இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பி அண்ட் சியினுடைய பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம், ஏனுடைய பொசிஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. 2 பேருக்கும் நடுவில் இருக்கும் மாதிரி இருக்குது. அண்ட் வேற என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்னா there is 1 person, 2 person, 3 person between ஏ அண்ட் டி, ஏ அண்ட் சி. உங்க 2 பேருக்கு நடுவில் 2 person இருக்கிறாங்க இல்ல 3 person இருக்கிறாங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸஸ் வந்து எம்டி பண்ணி வைக்கணும். அப்புறம் ஏ இஸ் நெக்ஸ்ட் டு, இமீடியட், அட்ஜசன்ட், அட்ஜாயினிங் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிறாங்க இல்ல அடுத்தடுத்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் வந்து எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த பேஜ்ல நான் எழுதுறேன்.
ஸோ இது நீங்க எழுதல அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் நான் வந்து இங்க சொல்றேன். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா A is next to B only, இல்லைன்னா A is neighbor of B only அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா A அப்படின்றவன் பிக்கு பக்கத்துல மட்டும்தான் இருக்கிறான். ஸோ A அப்படின்றவன் பிக்கு பக்கத்துல மட்டும்தான் இருக்கிறான். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா ஏனுடைய நெய்பர் பி மட்டுமா தான் இருக்கணும், வேற யாரும் ஏக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஏ அப்படின்றவன் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இருக்கணும், அப்ப அதுக்கு பக்கத்துல பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீனிங். அப்ப வந்து அவன் எய்தர் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கலாம், இல்லைன்னா ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கலாம். அப்படி இருந்தாதான், ஏதாவது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல இருந்தாதான் அவனுக்கு பக்கத்துல ஒரே ஒரு பர்சன் மட்டும் நெய்பரிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நெய்பரிங் பர்சன் பியா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்படிதான் வந்து சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ ஏ இஸ் நெக்ஸ்ட் டு பி ஒன்லினா எய்தர் இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அல்லது ரைட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இன்னும் வேற என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரலாம் அப்படின்னா ஏ இஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்டு இல்லது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது எந்த எக்ஸ்ட்ரீம்னு நமக்கு தெரியாது. அது எய்தர் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம், சரியா? லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம், இல்லைன்னா ரைட் எக்ஸ்ட்ரீமா கூட இருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஏ அண்டு பி ஆர் அட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஏ அண்ட் பி வந்து இந்த மாதிரி ஏ லெஃப்ட்லையும் பி ரைட்லையும் அப்படி இருக்கலாம், இல்லைன்னா பி லெஃப்ட்லையும் ஏ ரைட்லையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல இருக்கலாம். பட் எந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யார் இருக்கிறாங்க, லெஃப்ட்ல யார் இருக்கா ரைட்ல யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படிலாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் உங்க கொஸ்டின்ல அப்படின்றத வந்துட்டு நான் வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரியா? ஸோ இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ணின சம்ஸ். கிளியரா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் பேஸ் பண்ணின சம்ஸ் நான் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு டைனிங் டேபிள்ல ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ ஒன்னா உட்காந்து இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ அதுல வந்து எய்தர் 2 பர்சன் வந்து ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 4 பர்சன் சொல்லுவாங்க, இல்லைன்னா 6 பர்சன் வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா 8 பர்சன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்க பேஸ் பண்ணி தான் உங்களுடைய படத்தை நீங்க வந்து வரையணும். இப்போ வந்து 4 பர்சன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்ல எக்ஸாக்டா இருக்கிற மாதிரி நீங்க வந்து எழுதிக்கணும். ஸோ இது 2 பேரும் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. இப்போ 6 பேர்னா இவனுக்கு இவன் ஆப்போசிட், இவனுக்கு இவன் ஆப்போசிட், இவனுக்கு இவன் ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா எழுதிக்கணும். இப்போ 8 பேர்னா ஸோ இங்கே 4 பேர் அண்ட் கிராஸ்ல 4 பேர், 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். இப்போ ஒருவேளை 5 பேர் அப்படின்னா 5 பேருக்கு மட்டும் நீங்க 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிக்கணும். இல்ல 7 இருந்துச்சுன்னா ஸோ 6 எழுதிட்டு எக்ஸ்ட்ரா 1 7 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ இப்போ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எத்தனை மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 8 6 ஸோ இந்த மாதிரி எத்தனை மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபர்ஸ்ட் எம்டி டேபிள் நீங்க வந்து வரைஞ்சிக்கணும். எம்டி டயக்ராம் வந்து நீங்க வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். சரியா? ஸோ இதை எப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னா ஏனுடைய ரைட் பியினுடைய ரைட்ல ஏ இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பினா பியினுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல வலதுபுறத்துல பியினுடைய வலதுபுறத்துல ஏ வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி 8 பர்சன்ஸ் இது இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் எடுத்திருக்கிறேன், 8 பர்சன்ஸ் இருக்கிற டயக்ராம் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ பி ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், பியினுடைய ரைட்ல ஏ இருக்கிறான் அப்படின்னு நான் வந்து எழுதுவேன். இப்போ இதுல நான் பியினுடைய ரைட்ல ஏ அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ பிக்கு இதுதான் ரைட்டுன்னு நான் எப்படி சொல்றேன்னா பொதுவா வந்து இந்த சர்க்கிளா உட்கார்ந்து இருக்கிற டேபிள்ல 2 வகையா வந்து உட்காரலாம். ஒண்ணு எல்லாருமே உள்புறமா பார்த்து உட்காரலாம். சரியா? எல்லாருமே உள்புறமா பார்த்து உட்காரலாம், இல்லைன்னா எல்லாருமே வெளிப்புறமா பார்த்து உட்காரலாம். ஸோ பொதுவா சம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் டேபிள்ல எல்லாருமே உள்ள பார்த்த மாதிரி தான் கொடுப்பாங்க.
அது வந்து எதுவுமே கொடுக்கலனாலும் அது உள்ள பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏதாவது மென்ஷன் பண்ணி எல்லாரும் வெளியே ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லாருமே உள்நோக்கி பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா பி வந்து உள்ள பார்த்து உட்காந்துருக்காங்கன்னா உங்களுடைய ரைட் தான் பியினுடைய ரைட்டா இருக்கும், உங்களுடைய லெஃப்ட் தான் பியினுடைய லெஃப்டா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்போ ஏனுடைய ரைட், ஸோ இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு. எல்லா பர்சன்ஸுடைய ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுடைய ரைட்டுக்கு வரும், எல்லா பர்சன்ஸுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உங்களுடைய லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ இது வந்து உள்ள பார்த்துருக்கிற கண்டிஷன். இப்போ இதுவே வெளியில பார்த்துருக்க கண்டிஷன் அப்படின்னா பிக்கு ரைட்ல ஏ அப்படின்னா பி வந்து ஆப்போசிட்ல பின்னாடி திரும்பி இருக்கிறான். ஸோ அப்போ பியினுடைய ரைட் வந்து இங்கே இருக்கும், இப்போ பியினுடைய ரைட்ல ஏ இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வெளியில பார்த்துருக்கிற கண்டிஷன், இது உள்ள பார்த்துருக்கிற கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சம்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது இதை வந்து நீங்க பேசிக்கா எடுத்து வச்சுட்டு ஸோ இதை பார்த்து நீங்க சாம்பிளை வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் வரலாம், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். வேற வந்து ஏ இஸ் பிட்வீன் பி அண்ட் சி, பிக்கும் சிக்கும் இடையில ஏ இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ பிக்கும் சிக்கும் இடையில ஏ அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கலாம்னா, இப்போ இந்த டயக்ராம்ல வரைகிறேன், பிக்கும் சிக்கும் நடுவுல ஏ இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போன சம்ல வரைஞ்சோம் இல்லையா, போன மெத்தட்ல சி அண்ட் பியினுடைய பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ பிக்கும் சிக்கும் இடையில ஏ இருக்கிறான், அந்த ஏ பொசிஷன் ஃபிக்ஸ்டு, பட் பி அண்ட் சி வந்து மாறி இருக்கலாம். சரியா? லெஃப்ட் அண்ட் ரைட்ல மாறி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேசிக். சர்க்குலர் டேபிளை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பேசிக். அது உள்ள பார்த்துருந்தா எது ரைட் எது லெஃப்ட்னு தெரிஞ்சுக்கணும், வெளியில பார்த்துருந்தா எது ரைட் எது லெஃப்ட்ன்றத நம்ம வந்து பிக்சரைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஸோ இதுக்கு மேல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சம்ஸ் சால்வ் பண்ணும்போது நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இப்போ வந்து ஏ இஸ் டு த செகண்ட் ரைட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரைட்னா பியினுடைய செகண்ட் ரைட். ஸோ பி இங்க இருக்கிறான், இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட். அப்ப ஏ வந்து இங்கே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஸோ அப்ப செகண்ட் ரைட்னா 1 விட்டு 2வது, தேர்டு ரைட்னா 2 விட்டு 3வது. சரியா? அதே மாதிரி லெஃப்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு போன மெத்தட்ல சொன்னோம் இல்லையா, ஏக்கும் பிக்கும் நடுவுல 2 பர்சன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ there is 2% between A and B, there is 3% between A and B அப்படின்னா ஏக்கும் இந்த டயக்ராம் நான் வந்து சொல்லி காமிக்கிறேன். ஸோ அப்போ there is 2% between A and B னா ஏ வரைஞ்சிட்டேன், 1 2% விட்டு பி வரைஞ்சிட்டேன். அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் 2% இருக்கிறாங்க. சரியா? ஸோ அது இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா பி அண்ட் ஏ இப்படியும் இருக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் 2%. அதே மாதிரி இப்படி பார்த்தாலும் ஏக்கும் பிக்கும் நடுவில் 2% தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது 6% அப்படின்றதுனால இப்படி வந்துச்சு. இதுவே 8% வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா எப்படி வரும்னு பாருங்க. ஸோ 8% வச்சு வரைஞ்சோம்னா ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். 4 8 ஏக்கும் 1 2 விட்டு பி, ஏக்கும் பிக்கும் நடுவில் 2% இருக்கிறாங்க. சரியா? இந்த சைடு பாத்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ ஏ அண்ட் பியை மாத்தி போட்டாலும் ஏ அண்ட் பின்ற கொஸ்டினை சேஞ்ச் பண்ணியும் நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ 2 கண்டிஷன் இதுல வரும். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் 2% அப்படின்னா ஏனுடைய பொசிஷன் பியினுடைய பொசிஷன் ஃபிக்ஸ்டு கிடையாது. அந்த நடுவில் இருக்கிற 2 கேப் மட்டும்தான் ஃபிக்ஸ்டை தவிர ஏ வந்து முன்னாடி இருக்கலாம், இல்லை பி வந்து முன்னாடி இருக்கலாம். இந்த போன இதுல நான் சொல்லணும் இல்லையா, இப்போ ஏக்கும் டிக்கும் நடுவில் 1% இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த ஏ அண்ட் டி வந்து டி அண்ட் ஏ இப்படியும் மாறி வரலாம். அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கேயும் எப்படி ஏக்கும் பிக்கும் நடுவில் 2%, அதே மாதிரி பிக்கும் ஏக்கும் நடுவில் 2%. ஸோ இப்படியும் வரையலாம், இந்த டயக்ராம இப்படியும் வரையலாம் அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன். சரியா? ஸோ ரொம்ப குழப்பிக்க வேணாம். ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் ஒன்று உள்ள ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா வெளியில ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. உள்ள ஃபேஸ் பண்ணியிருந்தா எது ரைட் அண்ட் லெஃப்ட், வெளியே ஃபேஸ் பண்ணியிருந்தா எது ரைட் அண்ட் லெஃப்ட், அதை இமேஜின் பண்ணி பிக்சரைஸ் பண்ணி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளா ஏனுடைய ரைட்ல ஏனுடைய லெஃப்ட்ல அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்க வந்து சப்போஸ் 2 கண்டிஷனா எழுதுற மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டயக்ராம் 1 டயக்ராம் 2ன்னு 2 டயக்ராம் நீங்க வரைஞ்சி பார்க்கணும். சரியா?
ஸோ இது நான் சம் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இப்போதைக்கு இந்த பேசிக்ஸை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இதுக்கான தமிழாக்கமே நான் டிரான்ஸ்லேஷனுமே வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ தமிழில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. பட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லயே பார்க்குறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்லேயே வந்து தப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து டிஎன்பிசி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டின் தான் வந்து ஃபைனல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் தமிழில் வாசிக்கோங்க. தப்பு இல்லை, வாசிக்க கூடாதுன்னுலாம் நான் சொல்லலை, வாசிச்சுக்கோங்க. பட் அது கூட சேர்த்து இங்கிலீஷ்லேயும் ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. மீனிங் ரெண்டுமே சேமாக வருதா அப்படின்றது. ஸோ எனக்கு இங்கிலீஷில் படித்தாதான் கன்வீனியண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்றதுனால நான் இங்கிலீஷில் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் புரியும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து பேசிக்கான இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தாலே புரிஞ்சிடும். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, குரூப் ஆஃப் 7 சிங்கர்ஸ். ஸோ 7 பேர் இருக்கிறாங்க, 7 சிங்கர்ஸ். இப்போ நான் 3 டைப் சொன்னேன். ஒன்று வந்து ரோ அண்ட் காலம், இன்னொன்று வந்து சர்க்கிள், இன்னொன்று வந்துட்டு ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரேங்கிங் வந்து சம்ஸ் வரும்போது நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது 3ல எந்த டைப்ல இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ குரூப் ஆஃப் 7 சிங்கர்ஸ் ஃபேஸிங் த ஆடியன்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ ஆடியன்ஸை பார்த்த மாதிரி அவங்க ஒரு லைன்ல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்டேஜ்ல. சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்டேஜ்னு வச்சுப்போம். ஸ்டேஜ்ல நின்று 7 பேர் ஆடியன்ஸை பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ எல்லாருமே நம்ம நிக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இப்போ 7 பேர் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன், ஏன்னா கீழே கூட நான் வரேன். சரியா? ஏன்னா இங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 by 1 நம்ம சால்வ் பண்றதுக்காக அங்க வந்து நான் கேப் விட்டுட்டு 1 2 3 4 5 6. ஸோ அப்ப மொத்தம் 7 கேப்ஸ் வந்து இருக்கும். 7 சிங்கர்ஸ் வந்து வரிசையா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப டி இஸ் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னா இது எப்படி வருவீங்க, சியினுடைய ரைட்ல டி இருக்கிறான் அப்படின்னு வரையணும். சரியா? சியினுடைய வலதுபுறத்துல டி இருக்கிறான். ஸோ சிக்கு ரைட்ல டி. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம். இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கு வந்து ஒரே ஒரு ரைட்டு தான் இருக்கும். அந்த ஒரு ரைட்ல அந்த டி இருக்கிறான். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன், இது சேஞ்ச் ஆகாது. ரெண்டாவது, எஃப் இஸ் ஸ்டாண்டிங் பிசைடு ஜி. ஸோ எஃப்க்கு பக்கத்துல ஜி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதான்னு கேட்டா, எஃப்க்கு பக்கத்துல ஜி இருக்கிறான். அதே மாதிரி இப்படி போட்டாலும் கரெக்ட் தான் வரும். எஃப்க்கு பக்கத்துல ஜி. ஸோ எஃப்க்கு ரைட்ல போட்டாலும் சரி, எஃப்க்கு லெஃப்ட்ல போட்டாலும் சரி, எஃப்க்கு பக்கத்துல ஜி இருக்கிறான். ஸோ அப்ப இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டி 1, பாசிபிலிட்டி 2ன்னு 2 இருக்குது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம் வரைகிறோம். ரெண்டாவது இந்த ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம் வரைகிறோம். மூணாவது, பி இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்னுடைய லெஃப்ட்ல பி இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ எஃப்னுடைய லெஃப்ட்ல பி. ஸோ எஃப்க்கு லெஃப்ட்ல பி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன், இது சேஞ்ச் ஆகாது. அப்புறம் இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ இ வந்து ஏனுடைய லெஃப்ட்ல வந்து இருக்கிறான். ஸோ இ அப்படின்றவன் ஏனுடைய லெஃப்ட்ல இருக்கிறான். ஸோ ஏக்கு லெஃப்ட்ல இ வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடும். சரியா? ஸோ இதுவும் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன், இது சேஞ்ச் ஆகாது. தென் சி அண்ட் பி ஹாவ் 1 person பிட்வீன் தம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சிக்கும் பிக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அப்ப இது எப்படி வரையணும், சிக்கும் பிக்கும் இடையில ஒரு பர்சன், அல்லது பி முன்னாடி சி பின்னாடி. ஸோ நடுவில் ஒரு பர்சன் அப்படின்றது ஃபிக்ஸடு. சரியா? இதுல 2 பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் ஏ அண்ட் டி ஹாவ் 1 person பிட்வீன் தம். ஸோ இங்கே வரைகிறேன், ஏ அண்ட் நான் வந்து இடம் இல்லாதனால ஷஃபிள் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம் ரெண்டாவது, அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 6th ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம் வந்து வரைகிறேன். இது வந்து 6th. ஸோ இது வந்து 5th. ஈனுடைய லெஃப்ட்ல இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஏனுடைய லெஃப்ட்ல இ இருக்கலாம் அப்படின்றது இது வந்து 4th. சரியா? ஸோ 6th ஸ்டேட்மெண்ட் என்ன, ஏக்கும் டிக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதை நான் இப்படி மாத்தியும் வரைய முடியும். டிக்கும் ஏக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்கிறாங்க, இந்த மாதிரி மாத்தி வரைய முடியும். ஸோ இதுதான் வந்து டயக்ராம். இந்த டயக்ராம் கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல நான் வந்து இந்த 7 பர்சனை நான் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபிக்ஸடா இருக்கிற அந்த டயக்ராம்ஸை மட்டும் நான் எடுத்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். சிக்கு பக்கத்துல
அதாவது சியினுடைய ரைட்ல டி இருக்கிறான் அப்படின்ட்டு நான் வந்து எழுதிட்டேன். இப்ப வந்து பிக்கு ரைட்ல, அதாவது எஃப்னுடைய லெஃப்ட்ல தான் பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா எஃப்னுடைய லெஃப்ட்ல ஜி இருக்கிற மாதிரி இருக்குதா. ஸோ அப்ப இந்த இதை வந்து நான் வந்து என்ன பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிடணும். அப்ப எஃப்க்கு ரைட்ல தான் ஜி இருக்கணும், எஃப்க்கு லெஃப்ட்ல பி இருக்கணும். ஸோ அப்ப இதை நான் எப்படி வரையலாம், எஃப்னுடைய லெஃப்ட்ல பி இருக்கணும், எஃப்னுடைய ரைட்ல ஜி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வரைவேனா. ஸோ நெக்ஸ்ட் என்னது நம்ம வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, சிக்கும் பிக்கும் இடையில ஒரு பர்சன். ஸோ அப்ப இந்த இருக்கு சி, இந்த இடத்துல நான் பி போட்டேன்னா நடுவுல ஒரு பர்சன் டி வராங்களா. ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த 3 இது இருக்குதா, அந்த 3 பிளேஸ் அப்படியே இங்க கொண்டு போய் நான் வச்சுட்டேன்னா எப்படி இருக்கும், எனக்கு பிஎஃப்ஜி அப்படின்னு வருமா. ஸோ அப்ப சிக்கும் பிக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்கிறாங்க, எனக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் இங்க ஏக்கும் டிக்கும் நடுவுல ஒரு பர்சன் சொல்றாங்க, இங்க டி இருக்குது. அப்ப டி ஒரு பர்சன் விட்டு இங்க வந்து ஏ. ஸோ இப்படி போட்டோம்னா எனக்கு 7 கிடைச்சிருச்சான்னு பார்ப்போம். 3 6 தான் இருக்குது சரியா. ஏ பி சி டி எஃப் ஜி இருக்குது. இப்ப இ இல்லை. ஸோ அப்ப இக்கு ரைட்ல தான் ஏ இருக்கிறாங்க. ஸோ அப்ப ஏக்கு முன்னாடி இ. ஸோ அப்ப 7% வந்துருச்சா. ஸோ அப்ப ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு என்ன கிடைக்கும், இ ஏ சி டி பி எஃப் ஜி, இந்த மாதிரி எனக்கு ஃபைனலா அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் நான் திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இங்க வந்து 7 சிங்கர்ஸ் வந்து இருக்கிறாங்களாம், எல்லாம் லைனா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. அதனால நான் லைன் அந்த ரோ இதை வச்சு நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ டி இஸ் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னா சியினுடைய ரைட்ல டி இருக்கிறாங்க, இது வந்து ஃபிக்ஸடு. ஸோ இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபிக்ஸடு. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகாது. ரெண்டாவது எஃப் இஸ் ஸ்டாண்டிங் பிசைடு ஜி அப்படின்னா எஃப்க்கு பக்கத்துல ஜி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எய்தர் எஃப்க்கு ரைட்லயும் இருக்கலாம் இல்லை எஃப்க்கு லெஃப்ட்லயும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. ஸோ அதனால 2 பாசிபிலிட்டி நான் வரைஞ்சிருக்கிறேன். மூணாவது பி இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்க்கு லெஃப்ட்ல பி இருக்கிறாங்க. ஸோ அப்ப இது ஃபிக்ஸடு. ஸோ ஃபிக்ஸடை ஃபுல்லா நான் ப்ளூ கலர்ல டிக் பண்றேன். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஃபிக்ஸடா இருக்குது. அப்புறம் இ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படின்னா ஏனுடைய லெஃப்ட்ல இ இருக்கிறான். ஸோ அப்ப இதுவும் ஃபிக்ஸடு. அப்ப 3 பொசிஷன் வந்து ஃபிக்ஸடு. ரிமைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டி இருக்கும். சி ஃபர்ஸ்ட் பி ரெண்டாவதும், இல்ல பி ஃபர்ஸ்ட் சி ரெண்டாவது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஃபிக்ஸ்டு பொசிஷன் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுறேன். இப்போ சி இருக்கிறாங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நான் எப்படி எழுதுனேன், ஸ்டெப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சி அண்ட் டி, இதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுனேன் கரெக்டா. ஸோ சிக்கும் சியினுடைய ரைட்ல டி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரியா. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணேன், எஃப்பும் பியும் நான் எஃப்க்கு லெஃப்ட்ல பி இருக்கிறாங்கன்னு நான் எழுதுனேன்னா, அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த எஃப்க்கு லெஃப்ட்ல ஜி இருக்கக்கூடாது அப்படின்றத நான் எலிமினேட் பண்ணிட்டு எஃப்க்கு ரைட்ல தான் ஜி இருக்கணும்ட்டு என்ன பண்ணிட்டேன், பி எஃப் ஜி இது 3ஐயும் நான் மெர்ஜ் பண்ணி இது 2ஆவதா நான் எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணிருக்கிறேன், இந்த சிக்கும் பிக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ அப்ப சி இருக்குது, சிக்கு அடுத்ததா ஒரு பர்சன் விட்டுட்டு ஒரு பர்சன் பிஎஃப்ஜி இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். ஸோ அப்ப சிக்கு அடுத்து யார் இருக்கிறா அப்படின்னா டி இருக்கிறாங்க. ஸோ அப்ப டிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு பர்சன் சி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அப்புறம் ஏனுடைய லெஃப்ட்ல ஏ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபுல்லா வந்து மெர்ஜ் பண்ணி எழுதிட்டேன். ஸோ அப்போ நீங்க மெர்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ்டான பொசிஷனை எடுத்து எழுதிட்டு அப்புறம் இந்த மாதிரி எஃப்ன்ற ஒரு லெட்டர் வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குதா. ஸோ அப்போ இதை வச்சு நான் பாசிபிலிட்டிஸ் 2 இருந்துச்சுன்னா அதை 1 எலிமினேட் பண்ணிட்டு இது 1 இது 2ஐயும் நான் என்னால் மெர்ஜ் பண்ற மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிருச்சு. இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஹூ இஸ் ஆன் த எக்ஸ்ட்ரீம் ரைட். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட்னா இதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட். ஸோ இதுல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜி தான் வந்து இருக்கிறாங்க. அப்புறம் இஃப் வி ஸ்டார்ட் கவுண்டிங் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னா நம்மளுடைய லெஃப்ட் தான் இந்த பொசிஷனுடைய லெஃப்டும். ஸோ இஃப் வி ஸ்டார்ட் கவுண்டிங் ஃப்ரம் த லெஃப்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா ஆன் விச் நம்பர் இஸ் சி. ஸோ சின்றவன் எத்தனாவதா இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 1 2 3. ஸோ சி அப்படின்றவன் 3rd பொசிஷன்ல இருப்பான். ஸோ லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 3rd, அதே மாதிரி ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணா எத்தனை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபுல் டயக்ராமையும் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் வந்து எழுதிட்டேன்னு சொன்னா
எனக்கு வந்து என்ன கிடைச்சிரும், அந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கான எல்லா ஆன்சருமே எனக்கு வந்து கிடைச்சிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ரோஸ் பேஸ் பண்ண சம்ஸ். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷஃபுல் ஆகி தான் இருக்குது. ஸோ தமிழ்லையும் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்லையும் கொஸ்டின் பார்த்துட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா? இதை வந்து லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த இருக்கு. ஸோ இது பாருங்க, 5 persons ஆர் சிட்டிங் இன் ஏ ரோ. ஸோ ஒரு ரோல வந்து 5 persons வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. One of the 2 persons at the extreme ends is intelligent and other one is fair. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட், ஃபேர் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்க, ரொம்ப வந்து ஃபேரா இருக்கிறாங்க, கலரா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 5 person இருக்கிறாங்க. ஸோ 5 person இருக்கிற மாதிரி நான் பாக்ஸஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ 3, 4, 5. ஓகேவா? ஸோ இப்போ ஒன் ஆஃப் த 2 persons at the extreme end. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு. இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இன்டெலிஜென்ட், ஒருத்தர் வந்து ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நான் இன்டெலிஜென்ட்டும் இங்கே வந்து ஃபேர், எஃப்ஆர்னு எழுதுறேன், ஃபேர். ஸோ இன்டெலிஜென்ட், ஃபேர் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறவங்க. இப்போ இதுதான் ஃபிக்ஸட் பொசிஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல யாரு, ரைட் எக்ஸ்ட்ரீம்ல யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லை. அப்போ நான் இந்த பொசிஷனை நான் வந்து ஆல்டர் பண்ணி எழுதலாம். கரெக்டா? ஸோ ஆல்டர் பண்ணி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேரு, லாஸ்ட்ல இன்டெலிஜென்ட், இப்படியும் எழுதலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் எனக்கு வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு. நெக்ஸ்ட், a fat person is sitting to the right of the weak person. ஸோ வீக் பர்சன் ஒருத்தர் இருக்கிறான், ஃபேட் பர்சன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த ஃபேட் பர்சன் அப்படின்றவன் வீக்குக்கு ரைட் சைட்ல இருக்கிறான். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், வீக் பர்சனை WKன்னு எழுதுறேன். வீக் பர்சனுடைய ரைட் சைட்ல ஃபேட் வந்து இருக்கிறான். புரியுதா? ஸோ வீக்கனுடைய ரைட்ல தான் ஃபேட் இருக்கிறான். நீங்க தமிழ்ல பார்த்தா கூட உங்களுக்கு டைரக்டான மீனிங் வந்து வந்துடும். சரியா? அதனால கவலைப்பட தேவையில்லை. ஸோ இங்கிலீஷ்ல பாக்குறவங்க மட்டும் இந்த ஆஃப் அப்படின்னு வர்றவனை பேஸ் பண்ணி தான், இவனை பொறுத்து தான் ரைட் எழுது லெஃப்ட்னு நம்ம பார்ப்போம். இப்போ வீக் பர்சனுடைய ரைட்ல தான் யார் இருக்கா, ஃபேட் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் பொசிஷன், இதை வந்து மாற்ற முடியாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா a tall person is to the left of the fair person. ஸோ இங்க டால் பர்சன் இருக்கிறான், ஃபேர் பர்சன் இருக்கிறான். ஸோ டால் பர்சன் அப்படின்றவன் ஃபேருக்கு லெஃப்ட்ல இருக்கிறான். சரியா? டால் பர்சன் அப்படின்றவன் ஃபேருக்கு லெஃப்ட்ல டால். சரியா? ஃபேருக்கு லெஃப்ட்ல டால். ஸோ இதை வரைஞ்சிட்டேன். இது ஃபிக்ஸ்டு தான், இதை மாற்ற முடியாது. அண்ட் த வீக் பர்சன் இஸ் சிட்டிங் பிட்வீன் த இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபேட். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபேட், இவன் ரெண்டுக்கும் நடுவில் யார் இருக்கா, வீக் பர்சன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வீக் பர்சன் நடுவில் இருக்கிறது வந்து ஃபிக்ஸடு. ஆனால் இந்த இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது, அது வந்து மாறலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபேட்னும் லாஸ்ட் இன்டெலிஜென்ட் இப்படியும் மாறலாம். நடுவில் வீக் பர்சன் சேஞ்ச் ஆகாம அப்படியே ஃபிக்ஸடா இருக்கும். ஸோ இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதுல 2 பாசிபிலிட்டி இருக்குது. மற்ற இதுல வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனா இருக்குது. இப்போ நான் ஃபிக்ஸ்டு பொசிஷனை வச்சுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா? இப்போ வீக் பர்சன் இருக்கிறாங்க, வீக் பர்சன் இருக்கிறாங்க. வீக் பர்சனுக்கு ரைட் சைட்ல ஃபேட் இருக்கிறான். ஸோ இப்போ வீக்கு ஃபேட் இதெல்லாம் வர்ற மாதிரி நான் வந்து என்ன பண்றேன், வீக்கனுடைய ரைட் சைட்ல தான் ஃபேட் இருக்கிறானா. ஸோ இப்போ வீக்கனுடைய ரைட் சைட்ல தான் ஃபேட் இருக்கிற மாதிரி நான் பொசிஷன் எடுத்துக்கணும். அப்போ இதை வந்து நான் எலிமினேட் பண்ணிடுவேன். சரியா? புரியுதா நான் எப்படி எலிமினேட் பண்றேன்னு? ஸோ வீக்கனுடைய ரைட் சைட்ல ஃபேட் பர்சன் இருக்கிறாங்க. ஸோ இதை நான் வந்து எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வீக்கனுடைய ரைட்ல ஃபேட், அப்புறம் என்ன பண்ணணும், வீக்கனுடைய லெஃப்ட்ல இன்டெலிஜென்ட். ஸோ இதை நான் வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன். ஸோ இன்டெலிஜென்ட்டுக்கும் ஃபேட்டுக்கும் நடுவில் வீக் பர்சன் வந்தாச்சா. ஸோ இதை வந்து முடிச்சாச்சு அண்ட் இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது, டாலு ஃபேர். ஸோ டாலுக்கு ரைட் சைட்ல தான் ஃபேர் இருக்கணும், இன்டெலிஜென்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் இருக்கணும். ஸோ இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டுனா இதுக்கப்புறம் நான் வந்து போகக்கூடாது. சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க இல்லையா, ஒன் ஆஃப் த 2 persons at the extreme end அப்படின்றது யாரு, ஒன்னு இன்டெலிஜென்ட், இன்னொன்னு ஃபேர். ஸோ இப்போ இன்டெலிஜென்ட் வந்துட்டா இந்த சைடு நான் போகக்கூடாது, இந்த சைடு தான் நான் எழுதணும். இந்த சைடு தான் மிச்சம் 2 பேர் எழுதணும், மொத்தம் 5 பேர். ஸோ மிச்சம் 2 பேர் இங்கே தான் இருக்கணும். ஸோ அப்போ ஃபேர் அப்படின்றவன் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பான். ஸோ அப்போ ஃபேருக்கு லெஃப்ட் சைட்ல டால் அந்த பர்சன் வந்தாச்சா. ஸோ புரிஞ்சு. அப்போ 5 person இருக்கிறாங்க, 5 personுடைய கேரக்டர் வச்சு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதுறோம். ஃபிக்ஸ்டான பொசிஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸா நம்ம எழுதிட்டோம். ஸோ இதை வச்சு நான் மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைனலான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ நீங்க நோட்ல எழுதும்போது கொஞ்சம் நீட்டா பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, டால் பர்சன் இஸ் அட்
விச் பிளேஸ் கவுண்டிங் ஃப்ரம் ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது டால் பர்சன் எத்தனாவது. ஸோ இதுதான் உங்களுடைய ரைட்டு, இதுதான் உங்களுடைய லெஃப்ட். அப்ப இதுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரைட்ல இருந்து நம்ம என்னும் போது டால் பர்சன் வந்து எத்தனாவது, டால் பர்சன் ரெண்டாவது, செகண்ட். சரியா? அடுத்து பர்சன் டு த லெஃப்ட் ஆஃப் வீக் பர்சன் பொசஸஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர். ஸோ அப்ப வீக் பர்சன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய லெஃப்ட்ல இருக்கிறவன் எப்படிப்பட்டவன், வீக் பர்சன் இந்த இருக்கிறான். அவனுடைய லெஃப்ட்ல யார் இருக்கிறா, இன்டெலிஜென்ட் பர்சன் இருக்கிறான். ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ட். சரியா? நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் சிட்டிங் அட் த சென்டர். சென்டர்ல யார் இருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தம் 5 பேரு. ஸோ அதுல சென்டர்ல யார் இருக்கிறாங்க கேட்டா ஃபேட் பர்சன் தான் வந்து சென்டர்ல இருக்கிறாங்க. ஸோ அப்ப ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது டால் பர்சனுடைய பிளேஸ் வந்து செகண்ட். வீக் பர்சனுக்கு லெஃப்ட்ல யார் இருக்கிறான்னு கேட்டா வீக் பர்சனுக்கு லெஃப்ட்ல இன்டெலிஜென்ட், ரைட்ல ஃபேட். சென்டர்ல யார் இருக்கிறாங்க கேட்டா சென்டர்ல வந்து ஃபேட் பர்சன் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ இது தமிழ்ல பார்த்து எழுதுறவங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. இது ஸ்டேட்மெண்ட் வந்து பாக்ஸை நம்ம வந்து மாற்றணும். அதில் 6th கொஸ்டின் அண்ட் 7th கொஸ்டின் 8th கொஸ்டின். ஸோ தமிழ்ல வேணும்னாலும் பார்த்து எழுதிக்கோ. சரியா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 பிளே ABCDENF ஒரு 6 ஈவெண்ட்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6 ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து மண்டே டு சாட்டர்டே ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஈவெண்ட், 2வது நாள் இன்னொரு ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அவங்களோட டேட்ஸ் வந்து 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பிளே வந்து ஒரு நாள் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரியா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதை வச்சு நம்ம சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது, பட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா there are 2 plays between C and D. சரியா? C and Dக்கு நடுவுல 2 பிளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இது 1, இது 2. ஸோ இந்த மாதிரி 2 கேப் விட்டா சிக்கும் டிக்கும் இடையில. இதுதான் ஃபிக்ஸ்டு பொசிஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா சி அண்ட் டி வந்து அதனுடைய பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க சி இங்க டி போட்டுட்டு இங்க வந்து ஒரு கேப், இங்க ஒரு கேப், அந்த மாதிரி நம்ம விட்டு வச்சுக்கோம். ஸோ இதான் வந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 பிளே பிட்வீன் ஏ அண்ட் சி. ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப ஏ அண்டு சிக்கு நடுவில் ஒரு பிளே. அந்த ஏ அண்ட் சியை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி சிஏ அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வச்சு நம்ம 2 டயக்ராம் வந்து போடுறோம். நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா there is 1 play between F and E. ஸோ எஃப்க்கும் ஈக்கும் நடுவில் ஒரு பிளே அப்படின்னு சொல்றாங்க. எஃப் ஈக்கு நடுவில் ஒரு பிளே. அப்போ இதை திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு பொசிஷன் வந்து கொடுக்கல. ஸோ இ அண்ட் எஃப்பும் மாறி வந்து எழுதலாம். அண்ட் இ இஸ் டு பி ஆர்கனைஸ்ட் பிஃபோர் எஃப். ஸோ எஃப்க்கு முன்னாடி தான் இ வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எஃப்க்கு முன்னாடி தான் இ ஆர்கனைஸ் பண்ணணும்னா அப்போ இதை நான் வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ அப்போ எஃப்க்கு முன்னாடி தான் இ வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், இது ஃபிக்ஸ்டு தான். நெக்ஸ்ட் பி இஸ் டு பி ஆர்கனைஸ்டு பிஃபோர் ஏ. ஸோ ஏக்கு முன்னாடி எனக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா பி அப்படின்றது வந்துடணும். பட் எத்தனாவது பொசிஷன் அதெல்லாம் எனக்கு தெரியல, எத்தனை கேப்லாம் தெரியல. ஜஸ்ட் நான் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். பட் நாட் நெசசரிலி இம்மீடியட்லி. ஸோ இம்மீடியட்டா கிடையாது. ஏக்கு முன்னாடி இம்மீடியட்டா பி அப்படி வரக்கூடாது. ஸோ ஏக்கு முன்னாடி எத்தனை ஈவெண்ட்ஸ் வேணா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். தி சீக்வன்ஸ் ஆஃப் த பிளே டஸ் நாட் ஸ்டார்ட் வித் பி. ஸோ இப்போ பில இருந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஈவெண்ட் 1 or 2 அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிருக்கோம். சரியா? இப்போ இதை வச்சு நான் வந்து பொசிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை பிளேஸ் வந்து 6 பிளே இருக்குது. ஸோ அப்போ 6 பாக்ஸ் நான் வந்து போடணும். சரியா? 6 பாக்ஸ் வந்து வரணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டான பொசிஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா இயும் எஃப் தான் ஃபிக்ஸ்டான பொசிஷன். ஸோ எஃப்க்கு முன்னாடி இ ஆர்கனைஸ் பண்ணணும். அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கேப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இயும் எஃப்ஐயும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வேற ஏதாவது நமக்கு வந்துட்டு என்ன, ஏதாவது ஓவர்லாப் ஆகுற மாதிரி மெர்ஜ் ஆகுற மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பர்சன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிக்கும் டிக்கும்
இடையில 2 பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த சியையும் இதையும் இந்த கண்டிஷனை நான் மெர்ஜ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சி இருக்குது, 2 கேப் விட்டு டி இருக்குது. ஸோ இந்த ஏயும் சியையும் கொண்டு போய் நான் மெர்ஜ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஏக்கும் சிக்கும் நடுவுல ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ 6 வந்துருச்சு. கரெக்டா? இப்போ 6 பிளே தான் மொத்தமே இருக்குது. ஏக்கு முன்னாடி பி ஆர்கனைஸ் ஆகணும் இல்லையா? அப்ப ஏக்கு முன்னாடி பி ஆர்கனைஸ் ஆகணும் அப்படின்ற போது இதுக்கு முன்னாடி பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும். நான் இப்போ போட்டிருக்க கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்கிறாங்க, சிக்கும் டிக்கும் நடுவில் 2 பர்சன் இருக்கிறாங்க அப்படின்ற போது மொத்தம் 6 பிளே வந்து கண்டிஷன் வந்து ஃபுல்லா வந்து முடிஞ்சிருது. அந்த இடம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருது. ஆனா இந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வரல. ஏக்கு முன்னாடி பி வர்ற மாதிரி இல்லை. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடணும்னா இந்த ஏ அண்ட் சின்னு வருது இல்லையா, இதை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எனக்கு வரக்கூடாது. அதனால இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஏ அண்ட் சி வரக்கூடாது அப்படின்னா இந்த கண்டிஷனையும் நான் வந்து எரேஸ் பண்றேன். ஸோ அப்ப நம்ம வந்து எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதி பார்ப்போம். டிக்கும் சிக்கும் இடையில 2 கேப் இருக்கணும். அண்ட் சிக்கும் ஏக்கும் நடுவுல ஒரு கேப் வந்து இருக்கணும். சிக்கும் ஏக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு பிளே வந்து நடக்குது. அண்ட் டி அண்ட் சிக்கு நடுவுல 2 கேப் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பிளே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏக்கு முன்னாடி பி இருக்கணும், ஆனா இமீடியட்டா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? பட் நாட் நெசசரிலி இமீடியட்லி. ஏக்கு முன்னாடி பி வந்து ஆர்கனைஸ் ஆயிரணும், ஆனா இமீடியட்டா கிடையாது. அப்ப இந்த இடத்துல பி வரக்கூடாது. சரியா? கரெக்டா? இந்த கேப்ல பி வரக்கூடாது. இப்ப பின்றவன் இங்கே வரலாம், இங்கேயும் வரலாம். ஸோ பின்ற பிளே இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வெளியில அவுட்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? எஃப்க்கு முன்னாடி இ ஆர்கனைஸ் ஆகணும், எஃப்க்கு ஈக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கணும். ஸோ அப்ப எஃப் நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டு இயை நான் இங்க பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா எஃப்க்கும் ஈக்கும் நடுவுல ஒரு பிளே இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எஃப்க்கு முன்னாடி தான் இ பிளே ஆகுது அண்ட் ஏக்கு முன்னாடி பி பிளே ஆகணும். ஸோ அப்ப இந்த ஆர்டர்ல வரலாமா? டிபிஇ டி பி இ சி எஃப் ஏ. ஸோ இந்த ஆர்டர்ல வரலாமா? ஸோ என்ன கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடிஎஃப்னு சொல்லிட்டு 6 பிளே இருக்குது. அது மண்டே டு சாட்டர்டே வந்து ஆர்கனைஸ் ஆகணும். அது 5ஆம் தேதி 6ஆம் தேதியில இருந்து ஆர்டரா வந்து போடணும். ஸோ அப்ப இது வந்து 5 6 7 8 9 10ஆம் தேதி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஏபிசிடிஎஃப்ன்றது பிளேயனுடைய நேம். ஸோ டான்ஸ் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நாடகத்தினுடைய நேம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ there are 2 plays between C and D and 1 play between A and C அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கும் டிக்கும் நடுவில் 2 பிளே இருக்குதுன்ட்டு நம்ம 2 கண்டிஷன் போட்டிருந்தோம். அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பிளே இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் போட்டிருந்தோம். அந்த 2ல ஒரு இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா ஏக்கு முன்னாடி பி வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த ஒரு ஆல்டர்னேட்ஸ்ல. அதனால நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணிட்டு மிச்சம் உள்ளதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இ அண்ட் எஃப்க்கு நடுவில் ஒரு பர்சன் இருக்கணும், ஒரு பிளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எஃப்க்கு முன்னாடி தான் இ இருக்கணும்னு சொன்னதுனால நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பிளே வந்து பில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ தி சீக்வன்ஸ் ஆஃப் த பிளே டஸ் நாட் ஸ்டார்ட் வித் பி அப்படின்னா ஸோ அந்த பில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகல. ஓகேவா? அப்போ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. டில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் போட்ட இந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது கரெக்ட். இப்போ இதுல இருந்து அவங்க கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். The sequence of the play starts from which play? So எந்த பிளேயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி டி அப்படின்ற பிளேயர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. On which date is play E is to be organized? So play E அப்படின்றது எப்போ எந்த டேட்ல ஆர்கனைஸ் ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. ஈன்றது 7ஆம் தேதியில ஆர்கனைஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் which day is play B is to be organized? play B வந்து எந்த நாள் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. பி வந்து டியூஸ்டே வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. சரியா? ஸோ அப்ப இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான தமிழ் கொஸ்டின்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் நம்ம வந்து போகலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரோஸ் அல்லது காலம்ஸ் அதை பேஸ் பண்ண சம்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் போர்டில் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது.
ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்படிதான் கொஸ்டின் வரும், தமிழ்ல இப்படிதான் வரும் அப்படின்னு காமிச்சிட்டா போதும் அப்படின்றதுனால நான் வந்து தமிழ்ல நான் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பேசிக்கான இங்கிலீஷ்ல தான் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து பெருசா நான் வந்து ஒரி பண்ணிக்கல, தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்றதுனால. ஸோ ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து ஓரளா நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சரியா? இப்போ ABCDEFG அண்ட் H ஆர் ஸ்டாண்டிங் இன் அ ரோ. ஸோ ஒரு ரோல வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? G அப்படின்னா GHனா 8 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அப்ப 1 2 3 4 5 6 7 8. சரியா? 8 பேர் இருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பேர் வந்துட்டு ஒரு ரோல வந்து நிக்கிறாங்க ஃபேஸிங் நார்த். ஸோ எல்லாரும் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி நிக்கிறோமோ அவங்க அதே மாதிரி ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. B இஸ் நாட் நெய்பர் ஆஃப் G. ஸோ ஜியினுடைய நெய்பர் வந்து B கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வந்து ஜஸ்ட் இப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து போட்டுக்கோம். ஸோ B இஸ் நாட் தி நெய்பர் ஆஃப் G. ஸோ ஜிக்கு பக்கத்துல B வந்து வரக்கூடாது. ஓகேவா? அது முன்னாடியோ பின்னாடியோ எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறணும். F இஸ் டு த இம்மீடியட் ரைட் ஆஃப் G அண்ட் நெய்பர் ஆஃப் E. ஸோ F அப்படின்றவன் இம்மீடியட் ரைட் ஆஃப் G, ஜியினுடைய வலதுபுறத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இம்மீடியட் ரைட் அப்படின்னா இது நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ F அப்படின்றவன் ஜிக்கு இம்மீடியட் ரைட்ல வலதுபுறத்துல இருக்கிறான். சரியா? நம்மளுடைய ரைட் தான் அந்த பர்சனுடைய ரைட்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஜியினுடைய இம்மீடியட் ரைட்ல F இருக்கிறான். அண்ட் நெய்பர் ஆஃப் E அப்படின்னா ஈக்கு நெய்பர், ஈக்கும் பக்கத்துல யார் இருக்கிறா? F இருக்கிறா. ஸோ அண்ட் அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா பர்சன், அது அவங்கள தான் கொடுத்துருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ்ல பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? எஃப்ன்றவன் ஜியினுடைய இம்மீடியட் ரைட்ல இருக்கிறான். எஃப்ன்றவன் ஜிக்கு இம்மீடியட் ரைட்ல இருக்கிறான். அது மட்டும் இல்லாம எஃப்ன்றவன் ஈனுடைய நெய்பராகவும் இருக்கிறான். ஈக்கு பக்கத்துல இருக்கிறான் அப்படின்னா இங்க யார் வருவா? இ அப்படின்றவன் வந்துடணும். சரியா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், ஜி இஸ் நாட் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஸோ ஜி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு கிடையாது அப்படின்னா அப்ப இதுக்கு மேல யாரோ ஒரு பர்சன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்க வந்து எம்டி பாக்ஸஸ் வந்து இருக்கணும். அப்புறம் A is 6th to the left of E. A is 6th to the left of E அப்படின்னா E வந்து இங்க இருக்கிறான், அடுத்து F, அடுத்து G. ஸோ இங்க இருந்து லெஃப்ட் டைரக்ஷன்ல, ஸோ இதுதான் வந்து லெஃப்ட். கரெக்டா? ஸோ லெஃப்ட்ல நான் எண்ணிட்டு போகும்போது ஆறாவதா வந்து யார் இருக்கிறா? A இருக்கிறாங்க. ஸோ அப்ப இது 1 2 3 4 5 ஆறாவதா A இருக்கணும். சரியா? 1 2 3 4 5 ஆறாவது லெஃப்ட்ல A அப்படின்ற பர்சன் வந்து இருக்கிறான். ஓகேவா? ஸோ அப்ப G வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டு கிடையாது. A வந்து ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ப இங்க மொத்தம் 1 2 3 4 5 6 7 பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் வந்தா 8 ஆயிரும். சரியா? H is 6th to the right of C. ஸோ சியினுடைய ரைட்ல ஆறாவது பர்சனா யார் இருக்கிறாங்க அப்படின்னா H அப்படின்றவன் இருக்கிறான். ஸோ இப்போ வந்து சி நான் இங்க போடுறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு இங்க வந்து இடிச்சிடும். சரியா? அப்ப நான் சி இங்க போட முடியாது. ஒருவேளை சி நான் இங்க போட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5 ஆறாவது பர்சனா இங்க யார் வரலாம்? H வரலாம். ஓகேவா? இதை தாண்டி நான் பாக்ஸ் இங்க போட்டேன் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் எம்டியா விட்டுட்டு அடுத்த பாக்ஸ்ல H வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அதிகரிச்சிருவாங்க. 9 பாக்ஸ் வந்துடும். அப்படி எனக்கு வரக்கூடாது. ஸோ மொத்தமா 8 பாக்ஸ் தான் வரணும். அப்போ 1 இங்க ஆல்ரெடி 7 பாக்ஸ் இருக்குது. அப்போ 1 இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வரலாம், இல்லைன்னா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வரலாம். ஸோ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டு இங்க சி போட்டேன் அப்படின்னா இங்க வந்து என்ன ஆகுது? எனக்கு H போட முடியல, இடிக்குது. அதனால இந்த இடத்துல சி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சி போட்டு பாக்குறேன். அப்படி போடும்போது இந்த கடைசி பாக்ஸ்ல Hன்றது எனக்கு ஃபில் ஆயிருது. சரியா? ஸோ அப்ப சின்றது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம், Hன்றத இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆறாவது ரைட் அப்படின்னா 1 2 3 4 5 ஆறாவது ரைட்ல சியினுடைய ஆறாவது ரைட்ல H இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு அவங்க வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ பிக்கு பக்கத்துல ஜி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப ஜிக்கு பக்கத்துல பி இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கிறது 2 கேப் தான். அப்போ இந்த கேப்ல தான் பி இருக்கணும். இப்போ ஏபிசி டி மட்டும் இங்க இல்லை, இந்த இடத்துல டி நான் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த பாக்ஸஸ் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபில் ஆயிருச்சா?
ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி அபோவ். ஸோ இது இப்போ இந்த கொடுத்துருக்கிற அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சி இஸ் டு த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஏனுடைய இம்மீடியட் லெஃப்ட்ல சி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அது தப்பு. இம்மீடியட் ரைட்ல தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. டி இஸ் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் பி அண்ட் எஃப். பிக்கும் எஃப்க்கும் இம்மீடியட் நெய்பர் யாருன்னா பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டி இஸ் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் பி. இந்த இருக்கு பி அண்ட் எஃப் இம்மீடியட் நெய்பர் வந்து டின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் தப்பு. நெக்ஸ்ட் ஜி இஸ் டு த இம்மீடியட் ரைட் ஆஃப் டி. ஸோ டியினுடைய இம்மீடியட் ரைட்ல தான் யார் இருக்கிறா? ஜி இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்டா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஏ அண்ட் இ ஆர் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல யார் யார் இருக்கான்னு சொல்றாங்க? ஏயும் இயும் சொல்றாங்க. ஆனா யார் இருக்கிறா? ஏயும் ஹச்சும் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் ரோ ஹரிசாண்டல் அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வெர்டிக்கலா அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஹரிசாண்டலானா இந்த மாதிரி கிடைமட்டமா நம்ம வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், இல்லைன்னா வெர்டிக்கலா இந்த மாதிரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு மேல இன்னொரு ஃப்ளோர், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ண சம்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு, பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அ லேடர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா வெர்டிக்கலா அரேஞ்ச் பண்றது. ஸோ இப்போ லேடர் இருக்குது, ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்குது. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அ லேடர். ஸோ பாட்டம் ஆஃப் த லேடர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு பர்சன் வந்து நிக்கிறானாமா. இஃப் ஹி ஹேஸ் டு கிளைம் 4 more steps to reach exactly the middle step. ஸோ மிடில்லா வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது, இதுதான் வந்து மிடில் அப்படின்னா. ஸோ அந்த மிடில் ஸ்டெப்புக்கு ரீச் ஆகிறதுக்கு அவன் வந்து என்ன பண்ணணும்? 4 ஸ்டெப்ஸை வந்து ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து லாஸ்ட் அதுல இருந்து 1 2 1 2 3 4வது ஸ்டெப் ஏறிட்டான் அப்படின்னா மிடிலுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு மெனி ஸ்டெப்ஸ் டஸ் த லேடர்? ஸோ இந்த லேடர்ல எத்தனை ஸ்டெப் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவன் லாஸ்ட் ஸ்டெப்ல நிற்கிறான். பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் லேடர். ஸோ பாட்டம் ஆஃப் தி லேடர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க நிற்கிறான். அவன் இதுல இருந்து 4 ஸ்டெப் ஏறணும். சரியா? ஹி ஹேஸ் டு கிளைம் 4 more steps. ஸோ இதுக்கப்புறம் 1 2 3 4. ஸோ 4 ஸ்டெப் அவன் ஏறிட்டானா? ஸோ 4 ஸ்டெப் ஏறினோன்னா அவன் எதை ரீச் பண்ணுவான்? ரீச் எக்ஸாக்ட்லி த மிடில் ஸ்டெப்பை வந்து ரீச் பண்ணுவான். ஸோ இப்போ மிடில் ஸ்டெப்பை ரீச் பண்ணிட்டான். இப்போ மொத்தமா எத்தனை அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது லேடர்ல, எத்தனை ஏணிப்படி வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மிடில விட்டுட்டு இங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1 2 3 4. ஸோ அப்போ அதை இது மிடில் அப்படின்னா அப்போ இங்கிட்டும் எத்தனை இருக்கணும்? 4 தான் இருக்கணும். அப்போ 4 4 8, இது 1 9. ஸோ அப்போ 9 ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் இந்த 4 more steps அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ 4 ஸ்டெப்பு முடிஞ்சு 5வது ஸ்டெப்ல நீங்க மிடில்னு போட்டீங்கன்னா 11 அப்படின்ற மாதிரி கிடைச்சிடும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட், தேர் ஆர் 7 persons ஆன் ஏ லேடர் ABCDEFGன்னு சொல்லிட்டு 7 பேர் இருக்கிறாங்க. பட் அந்த ஆர்டர்ல இல்லை, ABCD அந்த ஆர்டர்ல இல்லை, ஷஃப்ல இருக்கிறாங்க. அது எந்த ஆர்டர்ல அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. A is further up than E. ஸோ என்ன அப்படின்னா E காட்டிலும் A வந்து மேல இருக்கிறான் அப்படின்றாங்க. பட் இஸ் லோயர் தேன் C. பட் C காட்டிலும் கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. A is further up than E. Eக்கு மேல வந்து A இருக்கிறான். பட் லோயர் தேன் சினா சிக்கு கீழே ஏ இருக்கிறான் அப்படின்ற கண்டிஷன் வச்சு நான் இப்படி வரைஞ்சிருக்கிறேன். நெக்ஸ்ட், பி இஸ் இன் த மிடில். ஸோ மொத்தம் வந்து 7 ஸ்டெப்பா? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்பு. 7ல பி வந்து எங்க இருக்கிறான் அப்படின்னா மிடில் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கீழே 3 மேல 3 போக பி வந்து மிடில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். G is between A and B. So ஏக்கும் பிக்கும் நடுவுல யார் இருக்கிறா அப்படின்னா G இருக்கிறாங்க. ஸோ அந்த A and B இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா A கீழே B மேல இப்படியும் இருக்கலாம். சரியா? ஏக்கும் ஜிக்கும் நடுவுல B. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அடுத்தடுத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏக்கு எக்ஸாக்டா கீழே ஒரு பிளேஸ்ல அடுத்த பிளேஸ்ல ஈயும்,
ஏக்கு ஒரு பிளேஸ் மேல சி அப்படி இருக்க தேவையில்லை, இடையில கேப்ஸ் இருக்கலாம், இடையில வேற ஏதாவது பர்சன்ஸ் வந்து இருக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஏக்கு மேல சி ஏக்கு கீழே இ இருக்கணும் அப்படின்றத நான் வரைஞ்சிருக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? இங்க வந்து ஏக்கும் பிக்கும் இடையில ஜி இருக்கிறாங்க அப்படின்றத நான் கொடுத்துருக்கிறேன். இ இஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப். இப்போ பிக்கும் எஃப்க்கும் இடையில யார் இருக்கிறா? இ இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் எப்படி வரையணும்? பிக்கும் எஃப்க்கும் இடையில இ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வரையணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து வச்சு நான் வரைஞ்சுக்கிட்டே வரேன். If F is between E and D, Fக்கு Fன்றவன் Eக்கும் Dக்கும் இடையில, ஸோ Eக்கும் Dக்கும் இடையில F இருந்தா அப்படின்னா, Eக்கும் Dக்கும் இடையில F இருந்தா அப்படின்னா என்ன கேட்குறாங்க? the person on the bottom step of the ladder, பாட்டம் ஸ்டெப்ல யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சு நான் வரைஞ்சிருக்கிறேன். இதுல 7 பேர் வந்துட்டாங்களான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இப்போ 7வது பர்சன் ஒன்று நான் போடணும், கரெக்டா? ஸோ இப்போ யார் மட்டும் மிஸ்ஸிங்? சி மட்டும் மிஸ்ஸிங். ஸோ சின்றவன் யாருக்கு மேல இருக்கணும்? ஏக்கு மேல தான் இருக்கணும், ஏக்கு கீழே இ இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குதா பார்ப்போம். ஏக்கு கீழே தான் இ இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏக்கு மேல சி வந்து இருக்கணும். நான் போட்டுட்டேன், இந்த இதை வச்சு நான் போட்டுட்டேன். இந்த இதை பாருங்க, ஏக்கு மேல இ வர மாதிரி இருக்குதா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இது வந்து ஒரு தப்பான அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லிடலாமா? ஏக்கு மேல இ வரக்கூடாது, ஏக்கு கீழே தான் இ வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இது தப்பான அரேஞ்ச்மெண்ட். அப்போ இதுதான் வந்து என்னது? சரியான அரேஞ்ச்மெண்ட். ஸோ எனக்கு 2 அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும் இதை வச்சுட்டு. அப்போ இந்த 2 அரேஞ்ச்மெண்ட் வச்சு ஏதோ ஒரு கண்டிஷன் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு சொன்னா அதை வச்சு நான் என்ன பண்ணணும்? மிஸ்மேட்ச் ஆகிற அந்த ஒரு கண்டிஷன், அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை நான் வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இப்போ இங்கே ஏக்கு மேல சி வருது, ஏக்கு கீழே இ வருது, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அண்ட் பீன்றவன் மிடில் இருக்கிறான். மற்ற எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம வந்து 1 by 1 தான் நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்றோம்? பாட்டம் ஸ்டெப்ல யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ டி தான் வந்து பாட்டம் ஸ்டெப்ல இருக்கிறான். ஸோ ஆப்ஷன் சி, டி தான் வந்து பாட்டம் ஸ்டெப். இப்போ டாப் ஆஃப் த லேடர்ல யார் இருப்பாங்கன்னு கேட்டா சி, மிடில் யார் இருக்கான்னு கேட்டா பி. அதே மாதிரி ஏக்கும் பிக்கும் நடுவுல யார் இருப்பாங்கன்னு கேட்டா ஜி. இப்போ நெய்பர் ஆஃப் பி, பியினுடைய நெய்பர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியும் இயும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். அந்த அரேஞ்ச்மெண்ட் நான் கம்ப்ளீட் பண்றேன்னு சொன்னா அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 4 children are sitting in a row அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரோ அப்படின்னா நம்ம ஹரிசான்டலா கிடைமட்டமா நம்ம வந்து வரைவோம், கரெக்டா? 1 2 3 4 பர்சன் வந்துட்டு வரிசையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ இஸ் ஆக்குபைங் த சீட் நெக்ஸ்ட் டு பி. ஸோ நெக்ஸ்ட் டு பி அப்படின்னா பிக்கு பக்கத்துல ஏ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்னா அடுத்து அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ பிக்கு பக்கத்துல ஏ. ஸோ அது இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லைன்னா பிக்கு பக்கத்துல ஏ இந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? பட் நாட் நெக்ஸ்ட் டு சி அப்படின்னா சிக்கு பக்கத்துல ஏ இருக்கக்கூடாது. அப்போ சிக்கு பக்கத்துல ஏ இருக்கக்கூடாதுன்னா இங்க சி வரக்கூடாது. ஓகேவா? அப்போ சி எங்க வரணும்? இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். புரியுதா? பிக்கு பக்கத்துல ஏ இருக்கணும். ஸோ பிக்கு பக்கத்துல ஏ இருக்குது. அண்ட் சிக்கு பக்கத்துல ஏ இருக்கக்கூடாது. அப்போனா சி வந்து ஒண்ணு இங்க இருக்கணும், இல்லைன்னா இங்கதான் இருக்கணும். ஓகேவா? இஃப் சி இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு டி. ஸோ சி வந்து டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா இங்க போடக்கூடாது. ஸோ இங்கதான் வந்து டி போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல டி போடக்கூடாது, இங்கதான் வந்து டி போடணும். ஸோ அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதாவது 2 ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். ஒன்னு சிபிஏடி இல்லைன்னா டிஏபிசி அப்படின்னு 2 ஆல்டர்னேட் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஆல்டர்னேட் வச்சுட்டு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஹூ இஸ் ஆக்குபைங் த சீட் அட்ஜசன்ட் டு டி. அட்ஜசன்ட் டு டினா டிக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. டிக்கு பக்கத்துல இந்த ஆப்ஷன்லயும் ஏ தான் இருக்கிறாங்க, டிக்கு பக்கத்துல இந்த ஆல்டர்னேட்லயும் ஏ தான் இருக்கிறாங்க. ஸோ அப்ப டிக்கு பக்கத்துல யார் இருப்பாங்கன்னு கேட்டா ஏ தான்.